நீங்கள் தினமும் அஃபர்மேஷன் சொல்கிறீங்களா? விஷுவலைசேஷனும் செய்கிறீங்களா? அட கிராட்டிடியூடும் எழுதுறீங்களா? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இன்னும் வரலையா? அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற உண்மைனால உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. மேனிஃபெஸ்டேஷன் நடக்காததுக்கு முக்கியமான காரணம் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அதுதான் இல்லை, நம்மளோட ஆள் மனசில் இருக்க ஒரு சின்ன மிஸ் அலைன்மெண்ட். அது என்ன மிஸ் அலைன்மெண்ட்? எனக்கு இந்த லைஃப் வேணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ என்னோட வைப்ரேஷன்ஸ் தான் யூனிவர்ஸ்க்கு சிக்னலாக போகுது. யூனிவர்ஸ் இந்த எனர்ஜியை தான் திரும்பவும் எனக்கு தருது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சந்தேகத்தோடையும், இது நடக்குமா, நான் அதுக்கு தகுதியானவனா, இந்த மாதிரியான கொஷின்ஸோட நீங்கள் அந்த இமோஷன்ஸை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் தான் நம்மளுடைய யூனிவர்ஸ்க்கு சிக்னல்ஸாக போகும். அப்போது அந்த சிக்னல் தான் உங்களோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த பணம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கோடு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு சிக்னல் அனுப்புனீங்கன்னா அந்த கொஷின் மார்க்னால, அந்த ஒரு கொஷின்னால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹாப்பினஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம லைஃப்பில் நிறைய ஆசைப்படுறோம், ஆனால் என்னால் முடியுமா, நான் அதுக்கு தகுதியானவனாங்கிற டவுட்டு நம்மளோட வைப்ரேஷனை குறைக்குது. அப்போ யூனிவர்ஸ் உங்களோட வார்த்தைகளை கேட்கறது இல்லை, உங்களுடைய எனர்ஜிக்கு தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ முதல்ல நம்ம செய்ய போகிற ஷிஃப்ட் என்ன தெரியுமா? நீங்கள் இதுக்கு தகுதியானவங்க தான் அப்படிங்கிறத உங்களோட மனசுக்குள்ளார ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும். நான் தகுதியானவன், நான் இதை பெறத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற இமோஷனை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த இமோஷன் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டது போல் நீங்கள் ஃபீல் பண்ணணும். எனக்கு பணம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்குது அப்படின்னு அந்த இமோஷனை ஃபீல் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் அதை பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? நல்லா கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ரியலாக அது உங்ககிட்ட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். சந்தோஷமாக நன்றி சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல யூனிவர்ஸ்க்கு உங்களுடைய வாய்ஸில் நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய உணர்வுகளாக தான் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு சிக்னல்ஸ் அனுப்புறீங்க. அந்த உணர்வுகள் உங்கள் லைஃப்பில் திரும்ப யூனிவர்ஸ் பல மடங்கு பெருக்கி உங்களுக்கு அனுப்புது. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இன்னும் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்ககிட்ட வந்து சேரும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை உருவாக்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.